எம்மாடி தனலட்சுமி. அப்பா வாங்கப்பா. என்னது தனலட்சுமியோட அப்பா எதுக்கு இப்போ வந்திருக்காரு என்னன்னு தெரியலையே. என்னப்பா திடீர்னு வந்திருக்கீங்க? காத்தால வேலைக்கு வரும்போது சாப்பாடு வீட்டுல விட்டுட்டு வந்துட்டியாமா. சாப்பாடை எடுத்துட்டு வரணுமா இல்லையா? உங்க ஆத்தா போன் போட்டு சொன்னா புள்ள சாப்பாடு எடுத்துட்டு போலன்னு, அதான் சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஓடியான்னு. ஏன்ப்பா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு? நான் கேன்டீன்ல எதுவும் வாங்கி சாப்பிட்டுக்க போறேன். எதுக்கு உங்களுக்கு சிரமம்? இதுல என்னமா சிரமம் இருக்குது? பயலுக்கு எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி 5 நிமிஷம் தான் கேப் இருந்துச்சு எனக்கு சாப்பிடறதுக்கு. அதான் சரி நம்ம அப்புறம் கூட சாப்பிட்டுக்குவோம், பிள்ளைக்கு கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு தான் உனக்கு ஓடி வந்தேன். வெறும் வயித்தோட எப்படி நீ வேலை செய்வ? காலையில ஒழுங்காமே சாப்பிடலையாம்ல உங்க அம்மா சொன்னா. அதுக்குன்னு ஏன்பா? சரி உட்காருங்க. இருக்கட்டுமா, வேலை ஊர் பட்டது தலைக்கு மேல கிடக்குது. தம்பி வேற ஒரே வாரத்துல வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி, அதனால அங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்குலாம் பயலுக்கு வர சொல்லியிருக்கேன். உள்ளுக்குள்ள எல்லாமே பூசி எடுத்தாச்சு. அதனால அங்க பெயிண்ட் அடிச்சிட்டாங்கன்னா வெளியே பூசினே அது காஞ்சிடும். அதுக்கப்புறம் அங்க பெயிண்ட் அடிச்சிருவாங்க. அப்புறம் டக்குன்னு வேலை முடிஞ்சிரும்லமா. அதுவும் பக்கத்துல நான் இருக்கணும், இல்லன்னு வை ஒரு வேலையும் ஆகாது. அப்ப நீங்க சாப்பிடாம தான் எடுத்துட்டு வந்தீங்களா? நான் போய் கூட 6 மணி கூட சாப்பிட்டுக்குவேன். நீ எப்படி வெறும் வயித்தோட வேலை செய்வ? கேன்டீன்ல கூட எதுவும் வாங்கிப்பேன்ப்பா. ஏன்பா நீங்க வேற? சரி வாங்க கேன்டீன்ல ஏதாவது வந்து சாப்பிடுங்க. அட எனக்கு ஒன்றும் வேணாமா, உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போகணும் தான் ஒடியாந்தேன். நான் போய் அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டுக்குவேன். இந்த புடி. சரிப்பா. அப்புறம் தம்பி உங்க அம்மா ஏதோ ஊருக்கு போயிட்டாங்களாம்ல, அதை என் பொண்டாட்டி உங்களுக்கும் சேர்த்து தான் கொடுத்து விட்டுச்சு. 2 பேரும் கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்காம வீட்டுல இருந்து கொண்டு வந்தேன், அதை சாப்பிட்டுக்கிறது. சரியா? இதுக்குங்க உங்களுக்கு சிரமம்? இதுல என்ன சிரமம் இருக்குது? ஒண்ணுமன்னா ஒரு ஊர்ல இருக்கிறான், ஒரு உதவி தானே. இன்னதுக்கு உங்க வீட்டு வேலையை தான் நான் செய்யறேன். நீங்க நினைச்சிருந்தா வேற யாருக்காவது கூட வீட்டு வேலையை கொடுத்துருக்கலாம். ஆனா எனக்கு கொடுத்துருக்கீங்கல்ல, இது கூட நான் செய்ய மாட்டேன். சரி. அப்புறம் தம்பி பாப்பா உங்ககிட்ட சொல்லி இருக்கும்னு நினைக்கிறேன். எதை பத்தி? நான் என்ன சொன்னேன்? அப்பா என்ன சொல்றாருன்னு தெரியலையே. நேற்று மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருந்தாங்க நம்ம தனலட்சுமியை பொண்ணு பார்க்க. மாப்பிள்ளை குடும்பத்தை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கு தனலட்சுமியும் ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்களுக்கே தெரியும், எங்களுக்கெல்லாம் நகை போட்டு கட்டி கொடுக்குற அளவுக்கு வசதி வாய்ப்பு எதுவும் இல்லை. நாங்கள் உங்களுக்கே தெரியும், இத்தனை காலத்தில் நான் ஒன்றும் பெருசாக சேர்த்து வைக்கல பிள்ளைங்களுக்கு. என் பொண்டாட்டி கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சுட்டா. இப்போ அந்த படிப்பு தான் என் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்குது. மாப்பிள்ளைக்கார பையன் வீட்டில் எதையும் எதிர்பார்க்கல. எங்களுக்கு ஒன்றை படிக்க வச்சிருக்கீங்க, அது போதும், அதை கட்டி கொடுங்கன்ட்டாங்க. அதான் பேசி முடிவாயிருக்கு. செலவு கொஞ்சம் ஆகும், ஏன்னா நகை விலையில ஏறி போச்சு. இப்பயே கொஞ்சம் வேலை குறையிற நேரமா பார்த்து எடுக்கணும். கொஞ்சம் அட்வான்ஸ் எடுத்துக்காதீங்க. இவன் அட்வான்ஸ் காசு வாங்குறதுக்கு தான் சோற கட்டி எடுத்துட்டு வந்திருக்கானு. அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. நான் பிள்ளையோட இது அப்புறம் உங்ககிட்டயும் பார்த்து பேசலான்னு பார்த்தா உங்களையும் சாயங்காலம் வீட்டுல ஆளே பார்க்க முடியல. அதான் பேசிடலான்னு. வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சியா? அதெல்லாம் பூசு வேலையை தான் பின்னாடி கொஞ்சம் தான் இருக்கு, அதுவும் பூசியாச்சு. இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்குலாம் ஆள் வர சொல்லிட்டேன். அவங்க எல்லாம் வேலை பார்த்துருவாங்க. இல்ல நான் பார்த்து தரேன். சரிங்கப்பா, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இதுக்காகலாம் சாப்பாடு கொண்டு வரல, காக்கா பிடிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கும் சேர்த்து தான் கொண்டு வந்தேன். சரிங்களா? சரிங்க. அடி நல்லா சாப்பிடணும். சரியா? சாப்பிட்டு வேலையை பாரு. அப்புறம் மாப்பிள்ளை குடும்பத்துல இந்த கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கவே, அதுக்கப்புறம் வேலைக்கு போகலாம் முடியாது, லீவு போடுற மாதிரி இருக்கும். அதையும் இப்பயே ஓனர் கிட்ட சொல்லி வச்சுக்க. சரியா? அப்பா வாரேன், தம்பிக்கு மறக்காம சாப்பாடு கொடுத்துரு. சரிங்கப்பா, நான் வாரேன்ப்பா. போயிட்டு வாங்க. என்னடா எங்க அப்பா முடிவோட இருக்காரு, இப்ப என்னடா பண்றது? அந்த பெருமாள் சன்னதியில தானே நம்ம கல்யாணம் முடிஞ்சது. அந்த பெருமாளே நம்மள கண்டிப்பா சேர்த்து வைப்பாரு. சரியா? பெருமாள் என்ன மனுஷ ரூபத்திலே வரப்போறாரு? யாரு அவரு? எப்படியா இருந்தாலும் நம்மள சேர்த்து வைப்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆத்தாடி, இந்த பொண்ணு எதுக்கு இங்க வந்திருக்குன்னு தெரியலையே. உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னாங்க, இப்போ எப்படி இருக்கு? எனக்கு நல்லா தான் இருக்கு. நீங்க என்ன இந்த பக்கம்? இல்ல, காலையில பால் வாங்கும்போது வர்கீஸ் தான் வந்தான், நீங்க வரல. அதான் இங்கதான் இருப்பீங்கன்னு தெரியும், அதான் பார்த்துட்டு போலான்னு. என்ன பார்த்துட்டு போகணுமா? என்ன எதுக்கு நீங்க பார்க்கணும்? என்ன எதுக்கு நீங்க பார்க்கணும்னா ஏன் உங்களுக்கு தெரியாதா? ஏங்க நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. ஏங்க, நான் பார்க்குற பார்வையிலேயே உங்களுக்கு புரியலையா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உங்களை தான். ஐயோ சாமி, தயவு செஞ்சு என்னை ஆளை விட்டுருங்க. ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேங்க. மறுபடியும் இன்னொரு காயத்தை உண்டாக்கிட்டு போயிடாதீங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. உங்களுக்கு ஒரு நல்ல அப்பா அம்மா கிடைச்சிருக்காங்க. குருவி கூடு மாதிரி இருக்கிற குடும்பத்துல என்ன சேர்த்து உங்க கூட்ட நீங்களே கலைச்சிக்காதீங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? ஏங்க, முதல்ல நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நான் யாரு, எப்படியா பட்டவன் கூட உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்துல என்ன பிடிச்சிருக்குன்னு நீங்க சொல்றீங்க? இல்ல, அன்னைக்கு எனக்கு உடம்பு முடியலன்னு நீங்க தானே தூக்கிட்டு போய் என்ன பாத்துக்கிட்டீங்க. ஏங்க, இந்த ஒரு காரணத்துக்காக என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களே. எங்க கொஞ்சமாவது நீங்க படிச்ச பொண்ணு தானே, அறிவு வேண்டாமா? நான் எப்படியா பட்டவன் என்ன ஏதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. எந்த தைரியத்துல நீங்க வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஒழுங்கு மரியாதையை கிளம்புங்க சொல்லிட்டேன். ஏங்க, என்ன பிடிக்கலையா உங்களுக்கு?
ஏங்க எனக்கு பிடிக்குது பிடிக்கலன்றதெல்லாம் வேற விஷயங்க. என் வாழ்க்கையில பொண்ணுங்களே வேணான்ற அளவுக்கு நான் வெறுத்து போயிட்டேங்க. எனக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு. அந்த குடும்பத்தை என்னால உங்களுக்காகலாம் இழக்க முடியாது, சரிங்களா? இத்தனை வருஷம் அனாதையா இருந்து ஏதோ ஒருத்தி என் வாழ்க்கையில வந்து எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்குற மாதிரி கொடுத்து மொத்தத்தையும் புடுங்கி விட்டுட்டு என்னை நடுத்தரவில் விட்டுட்டு போயிட்டா. அதையே என்னால இன்னமும் மறக்க முடியல. அதுக்குள்ள நீங்க வேற வந்து இன்னும் எரியறத்தில எண்ணெயை ஊத்துறதுக்கா? தயவு செஞ்சு போங்கங்க, போங்க, போய் உங்க பொழப்ப பாருங்க. எத்தனை வருஷம்னாலும் நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேங்க. இங்க பாருங்க, நீங்க காத்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பயணம் கிடையாது, சரிங்களா? நானே உங்களுக்காக வரப்போறது கிடையாது. அப்புறம் எதுக்கு நீங்க எனக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, படிச்ச புள்ள வேற. உங்க அப்பா அம்மா உங்க மேல நம்பிக்கையே வச்சிருக்காங்க. அவங்க நிம்மதியை கெடுத்துறாம ஒழுங்கா போங்கங்க. உங்க அப்பா வெளிநாட்டுல எம்பிட்டு கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்துக்காக உங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருந்தாரு. அந்த மனுஷனுக்கு நிம்மதியை கொடுக்கணும். அதை விட்டுட்டு என்னை கல்யாணம் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்த போறீங்களா? நேற்றுக்கும் உங்க அப்பா அம்மா உங்களுக்கு சொத்து பத்துன்னு ஊருப்பட்டதை சேர்த்து வச்சிருக்காங்க. நான் ஒரு அன்னாடங்காச்சு. இங்கே துரத்தி விட்டாங்கன்னா வேற பக்கம் போயிட்டு நடுத்தருவில் தான் நிற்கணும். அநேகமாக பிச்சை எடுத்து கூட சாப்பிடுவேன் நான், சரிங்களா? அங்கே வந்தெல்லாம் உங்களால் கஷ்டப்பட முடியாது. தயவு செஞ்சு கிளம்புமா, போ. உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் எத்தனை வருஷம் ஆனாலும். ஏம்மா இங்கே பாரு, எனக்கு கோவத்தில் அரைஞ்சு போடுவேன். ஏற்கனவே ஒருத்தி இப்படியெல்லாம் பேசி 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 என்னை பைத்தியம் பிடிக்க வச்சுட்டா. இதில் நீ வேற மறுபடியும் ஆரம்பிக்காதம்மா, போமா. உன்னை பார்த்தா நல்ல பிள்ளை மாதிரி இருக்கு. உன் குடும்பத்தில் உள்ளவங்க உன் மேலாம் நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அதை நீயே கெடுத்து குழி தோண்டி புதைச்சிடாத. இதுதான் உங்க பதிலா? இதுதாம்மா என் பதிலு. நீ எப்ப கேட்டாலும் இதுதான் என் பதிலு, போ. நான் என்ன பண்ணேன்னா நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா இப்படிதான் ஒருத்தி வந்தா. மொத்தமா எனக்கு நாமத்தை பூசிட்டு அப்படியே போயிட்டா. அதுவும் வரும்போது எப்படி தெரியுமா சொன்னா, நீ இல்லாம என்னால வாழ முடியாது, நீ என் உயிர், என் அது இதுன்னு சொல்லிட்டு கடைசியில அத்தனை பேர் முன்னாடி என்னை அப்படியே அம்போன்னு நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டாமா, சரியா? வாழும்போது நீங்கெல்லாம் படத்துலயே பார்த்து மிதக்குறீங்க. கல்யாணம்னா எப்படி இப்படி போவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, அதுக்கப்புறம் இப்படி இருப்பாங்கன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. அதெல்லாம் கிடையாது. நடைமுறைன்றது வேற. என் கூட நீ வந்தீன்னா கஷ்டம்தான் படணும். இப்படிதான் ஒருத்தி நான் கஞ்சோ கூட உன் கூட தான் வாழ்வேன்னு வந்தா. கடைசியில இந்த கஞ்சும் பிடிக்கல, என்னையும் பிடிக்கலன்ட்டு போயிட்டா. ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு, இல்லையா உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அப்புறம் அம்புட்டு தான் சொல்லிட்டேன். கிளம்பு முதல்ல. இப்போ போறியா இல்ல ஊர்ல உள்ள எல்லாத்தையும் கூப்பிடட்டுமா? அது உனக்கு அசிங்கம், சரியா? என் குடும்பமே என் மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஊருக்கு வந்து நான் அவங்க மான மரியாதையில கெடுக்க முடியாது. போமா முதல்ல. வந்துட்டாங்க இப்பதான் பெருசா. உங்க காதலும் வேணாம், உங்க கன்றாவையும் வேணாம். என்ன நிம்மதியா விட்டு தொலைங்கம்மா. ஆசைக்கு ஒருத்தன் ஆஸ்திக்கு ஒருத்தன்னு நீங்க பாட்டுக்கு சும்மா இருக்கிறவனை போட்டு நோண்டி விட்டுட்டு போயிருவீங்க. அதுக்கப்புறம் உங்களை நினைச்சுக்கிட்டு நாங்க தேவதாஸ் மாதிரி எங்க வாழ்க்கையை அழிச்சுக்கணும். நீங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு உங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போவீங்க. எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்குதுங்கன்னு தெரியல. மாப்பிள்ள, மாமா வாங்க மாமா, வாரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. அது இல்லைங்க மாப்பிள்ள, சொல்லிட்டு வருவோன்னு தான் பார்த்தேன். இங்க பக்கத்துல கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்களா, அதை முடிக்கிறதுக்கு எப்படியும் லேட் ஆகும். சரி நம்ம வாரோன்னு சொல்லிட்டு அப்புறம் வர முடியாம போயிடுச்சுன்னு வைங்களே, அதுக்கப்புறம் பொண்ணு வருத்தப்படும். அதான் ஒன்றும் சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை. முடிஞ்சோடனே கிளம்பி வந்துட்டேன். சரிங்க மாமா, வாங்க உட்காருங்க, வாங்க. ஜிலா, மஞ்சு, இங்க பாரு டேடி வந்திருக்காரு. அப்பா, என்னப்பா வரவே மாட்டேங்கிறீங்க? கல்யாணம் பண்ணி கொடுத்தா கடமை முடிஞ்சதுன்ட்டு நீங்க பாட்டுக்கு இருக்கீங்க. ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வேலைம்மா, அதாம்மா வர முடியல. அதுவும் இல்லாம நீயும் தான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா அம்மா வீடே மறந்துட்டு நீ அந்த பக்கமே தலை வச்சு படுக்கல. என்னப்பா பண்ணுறது, அத்தை மாமாலாம் வயசானவங்க, அவங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடுலாம் கொடுக்கணும் வைக்கணும். நான் அங்கே வந்துட்டா இதெல்லாம் யார் பார்க்குறது? அதுவும் இல்லாமல் இவர் வேறு பிஸ்னஸ்ன்னு அலைஞ்சிட்ருக்காரு. இப்போ தான் இன்விடேஷன் எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நல்ல நாள் பார்த்து எல்லாம் ஓப்பனிங்லாம் இருக்குல்லப்பா, அதனால் இவருக்கு சப்போர்ட்டிவாக அங்கே இங்கேன்னு போக வரேன்ட்டு இருக்கேன். சரிடா சரிடா, கல்யாணத்துக்கு அப்புறம் பிறந்த வீடை விட புகுந்த வீடு தான் ரொம்ப முக்கியம். அவங்கள நீ நல்லா பாத்துக்கிறத பொறுத்து தான் நான் எப்படி வளர்த்துருக்கேன் என் பிள்ளையன்றது அவங்களுக்கு தெரியும், சரியா? சரி சரி, எங்க மாமா அத்தையெல்லாம் காணோம்? அவங்கள காலையில எங்கேயோ கிளம்பி போனாங்கப்பா, இன்னும் ஆளையே காணோம். காலையில போனாங்களா? அப்படியா? சே வா, அவங்களையும் பார்க்கலான்னு பார்த்தேன். சரி மஞ்சு, அப்பா வந்திருக்காருல, அவருக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். நான் போய் சிக்கன் மட்டன் ஏதாவது எடுத்துட்டு வருவேன். அப்பாவுக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும், மீன் எடுத்துட்டு வரீங்களா? அவ்வளவுதானே, இந்தா போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ மாப்பிள்ளை, எதுக்கு மாப்பிள்ளை சிரமம்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், விடுங்க.
மாமா நாங்க அங்க வந்தோம்னா அதை எடுக்கவும் இதை எடுக்கவுமா ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார மாட்டீங்க. நாங்க வந்தா மட்டும் எதுவும் செஞ்சு கொடுக்காம இருக்கணுமா? இருங்க போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு வரேன். என்னம்மா நல்லா இருக்கு தானே? உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா? என்னை எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறாங்கப்பா, நான் நல்லா இருக்கேன். உங்கள் மாப்பிள்ளையும் ரொம்ப தங்கமானவர், என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாருப்பா. எனக்கு பிடிச்சத ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறதா இருக்கட்டும், வைக்கிறதா இருக்கட்டும். என்ன இப்போ பிஸ்னஸ்னால தான் கொஞ்சம் அங்கே இங்கேன்னு அலையிறாரு. அது மட்டும் நல்லா ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஜாலியாக தான் சரிம்மா சரிம்மா, நீ நல்லா இருந்தா எங்களுக்கு அது போதும். டேய் தம்பி, அவளை வீட்டை விட்டே துரத்திட்டோம்டா. போதுமா? நீ வாடா, நீ வா. எங்களுக்கு இருக்கிறது நீ ஒருத்தன் தான்டா. உங்க அப்பாவே நொந்து போயிட்டாருடா அவளால. ஊமக்கல்லி ஊமக்கல்லி என்னம்மா நடிச்சு ஏமாத்திட்டா. மனசே வெறுத்து போச்சுடா எனக்கு. அவ வேணாண்டா நம்ம குடும்பத்துக்கு. அவ வேண்டவே வேண்டான்னு உங்க அப்பாவும் முடிவு பண்ணிட்டாரு. டைவர்ஸ் எழுதி கொடுக்க சொல்லிட்டோம். அந்த திமிரு பிடிச்ச கழுத என்னம்மா கோவத்துல அப்படி பேசிட்டு போறா தெரியுமா? நாளா டைவர்ஸ் கொடுக்க முடியாது, வைக்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. உங்க குடும்பத்தை சந்தி சிரி கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அவ மட்டும்தான் பண்ண முடியுமா? ஏன் நம்மளால பண்ண முடியாதா? இனிமே அவ வேண்டவே வேண்டான்னு உங்க அப்பா கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாருடா. நீ வா, வந்து முதல்ல கையெழுத்து போட்டு கொடு. நோட்டீஸ் அவ வீட்டுக்கு அனுப்புவோம். இனி அவ வேண்டவே வேண்டாம்டா. நாங்க இருக்கோம்டா. வாடா சாமி, வாயா. எக்ஸ்கியூஸ் மீ சோ. என்னது போலீஸ் எல்லாம் வந்திருக்குது? என்னங்க, என்ன போலீஸ் எல்லாம் வந்திருக்கு? எனக்கு என்ன தெரியும், இரு சொல்லுங்க சார். அமுதா அவங்களுடைய புகுந்த விடாது. ஆமாங்க. உங்க மருமகளா? மருமகளா? அவ மருமகளே கிடையாது. அவ ஒரு பிசாசு. என் குடும்பத்தை அழிக்க வந்தவ. ஹலோ மேடம் மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன் இப்படி இதாகுறீங்க? அப்புறம் எப்படி சார் பேசுவாங்க? எப்படி பேசுவாங்க? எங்க குடியை கெடுக்க வந்த பாவி. அவள அழிஞ்சு போகணும். அவளால என் புள்ள வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, அவங்க உங்க மேல கேஸ் கொடுத்திருக்காங்க, வரதட்சணை கொடுமைன்னு. என்னது வரதட்சணை கொடுமையா? நாங்க என்ன வரதட்சணை கேட்டோமா அவகிட்ட? அவங்களோட கல்யாணத்துக்கு அவங்க வீட்டில் 150 பவுன் போட்டாங்களாம். நீங்கள் 300 பவுன் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணுறீங்களாம். அதுவும் இல்லாமல் கல்யாணம் பண்ணி ஒரே வாரத்தில் நீ நகை கொண்டு வந்தால் தான் இந்த வீட்டில் வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அடித்து துன்புறுத்தி இருக்கீங்க. உங்கள் பையனும் அவங்கள அடித்து துன்புறுத்தி இருக்கான். அதனால உங்களை ஜெயில போடணும்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. சண்டாளி பாத்தீங்களாங்க? நம்ம வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு நம்ம வீட்டு சோத்தை தின்னுட்டு நம்மள என்ன வேலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கா பாத்தீங்களா? பாருங்க சார், அதெல்லாம் சுத்த பொய். இங்க பாருங்க, அது பொய்யா உண்மையான்றது நீங்க அங்க வந்தாதான் விசாரிக்க முடியும், சரிங்களா? அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க, அவங்களும் சாட்சி சொல்றதுக்கு. தயவு செஞ்சு வாங்க. ஊர்ல நீங்க முக்கியஸ்தர், ஒரு பெரிய மனுஷர். நான் உங்களை தரன்னு இழுத்துட்டு போய் ஜீப்பில் ஏத்தனா அது உங்களுக்கு அசிங்கம். அதனால நான் முன்னாடி போறேன், நீங்க வண்டியில பின்னாடி வரணும். அப்படி இல்லையா நாங்களே உங்களை வந்து தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். என்ன பண்றீங்க சார்? உண்மையை சொல்லணும்னா நாங்க அந்த மாதிரி வரதட்சணை கொடுமைலாம் பண்ணல சார். எங்க கிட்டே ஊறப்பட்ட பணம் இருக்கு. நாங்க எதுக்கு வரதட்சணை கேட்கணும்? அவ பண்ணின தப்ப மறைக்கிறதுக்கு நாங்க இப்படி கேட்டோம்னு சொன்னாலா? இங்க பாருங்க, என்னை கோவப்படுத்தாதீங்க. நீங்க பெரிய மனுஷன்றதுனாலதான் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். வாங்க முதல்ல. மடியில கனம் இருந்தா சார் நெஞ்சில பயம் இருக்கும். எங்களுக்கு எந்த கனமும் கிடையாது. வாங்க சார் போவோம். என்னங்க, ஊர்ல 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மள போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கு எதுக்குன்னு இழுத்து சிரிக்க அடிக்கிறாளேங்க இவ. சரி கம்முனு வா, நான் இருக்கேன் பாத்துக்கிறேன். வாங்க சார் போவோம். ஆத்தாடி ஆத்தா, என் குடும்பத்தை இப்படி சந்தி சிரிக்க அடிக்கிறாளே, இவள விளங்குவாளா? ஐயோ, உன் பையனுக்கு என்ன அம்புட்டு திமிரா? அவன்லாம் என் கால் தூசுக்கு சமானம் கிடையாது. அவன்லாம் என் பிள்ளைய வீட்டை விட்டு போன்னு சொல்லியிருக்கான். என் பாத்ரூம் சைஸ் கூட இருக்காது உன் வீடு. அவன்லாம் என் பிள்ளைய ஏளனமா பேசுறான். இங்க பாரு, என் பொண்ணுக்கு ஒன்னும் மாப்பிள்ளை கிடைக்காம ஒன்னும் உன் வீட்டுல மாப்பிள்ளை எடுக்கணும்னு நான் நினைக்கல. ஏதோ சொந்த விட்டு போக கூடாது இந்த மனுஷன் சொன்னாரு. இந்த மனுஷனால தான் உன் வீட்டுக்கும் என் பொண்ணை கட்டி கொடுன்னு நினைச்சேன். அதுக்குன்னு என் பிள்ளைய கண்ணீருங்க படிமா அனுப்புவியா? இப்பயே இந்த அளவுக்கு ஆடுறானா, உன் பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆடுவான்? இதுக்கு தான் ஆட்டையும் மாட்டையும் அளந்து வச்சிருக்குங்க. இன்னும் கொஞ்சம் காசு பண்ண நம்மள மாதிரி இருந்தாங்கன்னு வைங்க, இதுங்களெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது. அதான் கடவுள் இதுங்களெல்லாம் அளந்து வச்சிருக்கு. இப்ப 15 பார்க்கும்போது இவன் இந்த ஆட்டம் ஆடுறானே, இன்னும் நம்மள மாதிரி காசு பண்ணலாம் பார்த்தா இதுகளை தலகால புரியாம தான் ஆடுங்க.
என் புள்ள இருக்க அழகுக்கு சீமையில இல்லாத மாப்பிள்ளையா உன் பையன்? அவன் கால் தூசிக்கு சமானம் கிடையாது உன் பையன்லாம். ஏதோ கூட பிறந்த பிறப்பு சொந்தம் விட்டு போக கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன் வீட்டுல எல்லாம் மாப்பிள்ளை எடுக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு அவன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவானா? இங்காரு ஒழுங்க மரியாதை இங்க இருந்து ஓடி போயிரு. இனிமே உனக்கும் எனக்கு இந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. இனிமே இந்த அண்ணன் நொண்ணேன்ட்டு வந்தோன்னு வைக்கி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன். ஓடி முதல்ல வெளியே. என்னன்னு இப்படி பேசுற? இங்க பாரு, என் புள்ளைய நீங்க கஷ்டப்படுத்துவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. உங்களுக்கு அப்படியே ஆரத்தி எடுத்து உங்களை எல்லாம் பண்ணுவேன் நினைச்சிட்டு இருக்கியா? என் புள்ள கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தா கூட உங்க யாரையும் சும்மா விடக்கூடாதுன்னு நினைப்பேன். அப்படியா இருக்கும்போது கூட பிறந்த ஒரே காரணத்துக்காக தான் வாய் மூடிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா போயிரு சொல்லிட்டேன். இனிமே பொண்ணை கூடு கண்ணை கூடுன்னு வந்தேன்னு வையி 2 கண்ணி நொல்லையாக்கி அனுப்பிடுவேன். போடி முதல்ல.